ஒரு தூய்மையான அரசியலுக்கான முன்மாதிரியை உருவாக்கிய ஒரு சமுதாயம் தான் முஸ்லிம் சமுதாயம். அதனால தான் எனக்கு முன்பு இங்கே உரையாற்றிய சில சகோதரர்கள் குறிப்பிட்டது போல, இந்த நாடு விடுதலை அடையக்கூடிய தருவாயில காந்தியடிகள் எழுதுகின்றார், இந்தியா விடுதலை அடைந்த பிறகு நான் எப்படிப்பட்ட ஆட்சியை இந்தியாவிலே ஏற்பட வேண்டும் என்று விரும்புகின்றேன் என்றால், அபூபக்கரை போன்று உமரை போன்று இந்த ஆட்சி இங்கே அமைய வேண்டும் என்று காந்தியடிகள் குறிப்பிடுகின்றார். அருமை சகோதரர்களே, அதற்கான காரணத்தையும் அவர் தெரிவிக்கின்றார். என்ன காரணம் தெரியுமா? காந்தியடிகள் குறிப்பிடுகின்றார். பல பேர்களுடைய ஆட்சிகளை பற்றி சொல்கின்றார்கள். ஆனால் அவர்கள் எப்படி ஆட்சி செய்தார்கள் என்பதற்கான எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை. ஆனால் உலகத்தின் பெரும் செல்வங்கள் தங்களுடைய காலடியின் கீழ் வந்த பிறகும், உலகத்தின் பல பகுதிகளில் வேகமாக அவர்களுடைய ஆளுமை ஏற்படுத்திய பிறகும், அபூபக்கரும் உமரும் ஒரு எளிமையான ஆட்சியாளர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய எளிமைக்கு இணையாக வேறு எந்த ஆட்சியாளரையும் நாம் பார்க்க முடியாது என்று சொன்னவர் நமது நாட்டினுடைய மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரர், தேச தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய காந்தியடிகள் என்பதை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். ஏன் காந்தி சொன்னார் தெரியுமா? இங்கே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சியை பற்றி நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். அதுவும் குறிப்பாக மிக குறுகிய காலத்திலே ஒரு 40 நாள் இடைவேளைக்குள்ளேயே என் அருமை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் கண்மணிகளே, பகலுக்கும் இரவுக்கும் வேறுபாடு இல்லாமல் உழைத்து உழைத்து கண் விழித்து இங்கே ஒரு மிகப்பெரிய ஜன சமுத்திரத்தை திரட்டி இருக்கின்றீர்கள். இந்த நேரத்திலே எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகின்றேன், நம்முடைய திறமையினால், நம்முடைய உழைப்பினால், நம்முடைய மனப்பான்மையினால் இவ்வளோ பெரிய கூட்டம் வந்துவிட்டது என்ற தலைக்கணம் நமக்கு வந்துவிடக்கூடாது. நாம் எப்போதும் சாமானிய மக்களோடு வாழ்வதற்கு பணியாற்றுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஒரு பகுதியினுடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் தனக்கென தனியான ஒரு குளியல் அறையை ஏற்படுத்தி கொண்டு பெரும் பணக்காரர்கள் மட்டும் பழகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. கலீஃபா ஆட்சியாளர் உமர் அந்த கவர்னரை அழைக்கின்றார். அழைத்து அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கின்றார் தெரியுமா? மதீனா நகரத்து வீதியிலே ஆடு மேய்க்கக்கூடிய வேலையை கொடுக்கின்றார். அவர் ஆடுகளை மேய்த்து 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 களைப்பாகி வரக்கூடிய சூழ்நிலையில் உமர் சொல்கின்றார்கள், இப்போ பணக்காரர்களுடன் மட்டும்தான் நான் பழகுவேன், தனியாக எனக்கென்று ஒரு குளியலறை அமைத்துக் கொள்வேன் என்ற இருமாப்போமுக்கு இருக்குமா என்று கேட்டபோது நிச்சயமாக இருக்காது என்று சொல்லி அந்த ஆளுநரை திருத்தி அவர் பிறகு சிறந்த ஆளுநராக மாறினார். ஆனால் இன்றைய அரசியல்ல படோடோபமும் ஆடம்பரமும் அதனுடைய ஒரு பாகங்களாக மாறி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல மனிதநேய மக்கள் கட்சியில இணைந்து செயலாற்றக்கூடிய சகோதரர்களுக்கு நான் சொல்லிக் கொள்கின்றேன், எளிமைதான் உங்களுடைய மிகப்பெரிய சொத்தாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஆட்சி அதிகாரம் என்பது எவ்வளவு பொறுப்புணர்வு மிகுந்தது என்பதையும் உமருடைய வாழ்க்கையிலிருந்து சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஒரு நாள் உமர் மதீனா நகரத்தினுடைய வீதியிலே ஆட்சியாளர் உமர் அங்கும் இங்கும் வேகமாக ஓடுகின்றார். அவரை தடுத்து நிறுத்துகின்றார். அந்த ஆட்சியிலே தலைமை நீதிபதியாக இருந்த அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், எங்கே கலீஃபா, எங்கே தலைவரை இப்படி ஓடுகின்றீர்கள் என்று சொல்லும் போது உமர் பதில் சொல்கின்றார், அரசு கருவூலத்திற்கு வந்த ஒட்டகங்களில் ஒன்று தப்பி ஓடிவிட்டது, அதை தேடுவதற்காக வேண்டி நான் ஓடிக்கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லும் போது, திஸ் இஸ் டூ மச் ஃபார் எ கவர்னர். வந்த ஒரு ஒட்டகம் காணாமல் போய்விட்டது என்பதற்காக வேண்டி ஆட்சியாளர் அதை பிடிப்பதற்காக ஓடும்போது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எதற்காக என்று சொல்லி, இந்த வேலை உங்க வேலை இல்லை என்று சொன்னபோது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்ன பதிலை
நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா? இந்த ஒட்டகம் காணாமலே போய்விட்டால் நாளை இறைவனிடம் நான் அல்லவா பதில் சொல்லியாக வேண்டும், அதற்காக ஓடிக்கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னார்கள். எந்த அளவுக்கு இறைவன் மீதான அந்த பக்தி, அந்த அச்சம் அவர்கள் ஆட்சியை நிர்ணயித்திருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக சொல்கின்றேன். அதனால தான் காந்தியடிகள் இந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் இப்படிப்பட்ட பொறுப்புணர்வு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் உமரை போன்று இந்தியாவிலே ஆட்சி நடைபெற வேண்டும் என்று குறிப்பிட்டார். ஆனால் நம்ம நாட்டில் ஆட்சியாளர்கள் எப்படி அரசு கஜானாவை தேவையில்லாமல் காலி செய்கின்றார்கள் என்பதை பற்றி நான் விரிவாக சொல்லிக்கொள்ள விரும்பவில்லை. காந்தியடிகள் உமருடைய வாழ்க்கையை விரிவாக படித்திருக்க வேண்டும். ஒருமுறை உமர் சொன்னார், அவருடைய ஆட்சியிலே, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சியிலே ஈராக் போன்ற பகுதிகள் எல்லாம் வந்து சேர்ந்து விட்டது. அப்போது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், ஈராக்கினுடைய மலைப்பகுதியிலே பாதை செப்பனிடப்படாத ஒரு நிலையிலே செல்லக்கூடிய ஒரு ஆடு அதிலே சறுக்கி விழுந்து தன்னுடைய காலை முறித்து கொண்டால் அதற்காக வேண்டி இறைவனிடம் இந்த உமர் பதில் சொல்லியாக வேண்டும் என்று நான் அச்சப்படுகின்றேன் என்று, அந்த அளவுக்கு ஆட்சி அதிகாரம் என்றால், மக்களை நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு பொறுப்பு என்றால் அதை எவ்வளவு கவனத்துடன், எவ்வளவு உள்ள தூய்மையுடன், எவ்வளவு பயபக்தியுடன் செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு இலக்கணமாக உமர் அவர்கள் விளங்கினார்கள். அருமை சகோதரர்களே, இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டுதான் 10ஓடு 1 அத்தோடு இது ஒன்று என்ற நிலையிலே நாம் மனிதநேய மக்கள் கட்சியை தொடங்கவில்லை. பலரும் இது இன்னொரு அரசியல் கட்சி, இதில் போய் சேர்ந்து எப்படி சுயலாபம் அடையலாம் என்று கனவு கண்டால் அந்த கனவு நிச்சயமாக பொய்த்துவிடும். இந்த மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்தவரை முதலிலே ஒருவர் பயிற்சி உறுப்பினராக தான் சேர முடியும். அந்த பயிற்சி உறுப்பினர் ஓராண்டு காலம் பல்வேறு வகையான பயிற்சிகளுக்கு இலக்காகி அவருடைய ஒழுக்கம், அவருடைய கட்டுப்பாடு, அவருடைய நாணயம், நேர்மை இவையெல்லாம் சோதிக்கப்பட்டு அவை தகுதி வாய்ந்தவராக ஆகினால் அவர் செயல் உறுப்பினராக ஆக முடியும். செயல் உறுப்பினராக இருக்கக்கூடியவர் தான் இந்த கட்சியினுடைய நிர்வாகிகளாகவும் தேர்தலிலே போட்டியிடக்கூடிய வேட்பாளராகவும் ஆக முடியும் என்ற ஒரு விதியை நாம் உருவாக்கி இருக்கின்றோம். ஊழலின் ஊற்றுக்கண் தேர்தலிலிருந்து தொடங்குகின்றது என்று நான் சொன்னால் அது மிகையாகாது. தேர்தல் நடைபெறும் போது கோடிக்கணக்கான ரூபாய்களை வேட்பாளர்கள் செலவு செய்கின்றார்கள். ஏன்? வெற்றி பெற்ற பிறகு, பதவி வந்த பிறகு போட்ட பணத்தை விட பன்மடங்கு அதிகமாக அறுவடை செய்து கொள்ளலாம் என்பதற்காக, இதை அடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் மனிதநேய மக்கள் கட்சியில வேட்பாளர்களாக, மனிதநேய மக்கள் கட்சியின் வேட்பாளர்களாக நிற்கக்கூடியவர்கள் அவர்கள் தேர்தல் செலவு செய்வதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள். கட்சி தான் தேர்தல் செலவை செய்யும். இதன் மூலமாக ஊழலுடைய ஊற்றையும் அடைக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் சாதாரண சாமானிய மக்கள் தொண்டன் கூட, மக்களோடு மக்களாக பழகக்கூடிய மக்கள் தொண்டன் கூட ஊராட்சி மன்றங்களிலும், உள்ளாட்சி மன்றங்களிலும், சட்டமன்றங்களிலும், நாடாளுமன்றத்திலும் உறுப்பினராக கூடிய ஒரு வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு வழிமுறையை மனிதநேய மக்கள் கட்சி உருவாக்கி இருக்கின்றது. பல கட்சிகளினுடைய நடவடிக்கைகளை எல்லாம் சீர்தூக்கி பார்த்துதான் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய விதிமுறைகளை நாம் உருவாக்கி இருக்கின்றோம். அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, கடந்த காலத்தில் எனக்கு முன்னர் உரையாற்றிய சில சகோதரர்கள் குறிப்பிட்டது போல தனித்தன்மையை இழந்த பல கட்சிகளை நாம் பார்க்க முடிகின்றது. மனிதநேய மக்கள் கட்சி தன்னுடைய சொந்த சின்னத்திலேயே போட்டியிடும்.
இரவல் சின்னத்தை வாங்கி வேறு பெரிய கட்சியுடன் மூழ்கி போகக்கூடிய அந்த வரலாற்று பிழையை மனிதநேய மக்கள் கட்சி செய்யாது என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அது மட்டுமல்லாமல் தமிழகம் தழுவிய அளவிலே நாம் செயல்பட்டாலும் கூட இன்று அகில இந்திய அளவிலே மாற்று அரசியலுக்கான வழிமுறைகளை காணக்கூடிய பிற கட்சிகளுடனும் இணைந்து புரிந்துணர்வுடன் செயல்படுவதற்கு முன் வந்திருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே தான் அஸ்ஸாமிலே 10 தொகுதிகளிலே போட்டியிட்டு வெற்றி பெற்ற அஸ்ஸாம் யுனைடெட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் AUDF என்ற கட்சி நம்முடைய மாநாட்டை வாழ்த்தி வரவேற்பு வளைவு அமைத்ததோடு மட்டுமல்லாமல் அந்த கட்சியினுடைய பிரதிநிதியாக மும்பாயிலிருந்து யூனுஸ் மணியார் அவர்களும் இந்த மாநாட்டிலே பங்கு கொண்டிருக்கின்றார் என்ற செய்தியையும் நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தொடர்ந்து சமூக தளத்திலே பணியாற்றும் மனிதநேய மக்கள் கட்சி நிச்சயமாக ஒரு மாறுபட்ட, இந்த சமுதாயத்தினுடைய ஒடுக்கப்பட்ட, இந்த சமுதாயத்தினுடைய அடக்கப்பட்ட, இந்த சமுதாயத்தினுடைய பிற்படுத்தப்பட்ட பழங்குடி மக்களினுடைய உரிமைகளை எவையெல்லாம் அரசியல் தளத்திலே பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றதோ அவற்றையெல்லாம் முற்படுத்தக்கூடிய பணியை செய்யும். இது முஸ்லிம்களுக்கான கட்சி மட்டுமல்ல. நிச்சயமாக முஸ்லிம்கள் இந்த கட்சியிலே இடம்பெறலாம். ஆனால் முஸ்லிம்கள் மட்டுமல்லாமல் யாரெல்லாம் ஒரு மாற்று அரசியலை, இந்த நாட்டினுடைய அரசியல் விதிமுறை மாற வேண்டும், தலைகீழாக மாற வேண்டும், இந்த நாடு பல துறைகளிலும் முன்னேற வேண்டும், 2020 இந்தியா ஒரு வல்லரசாக வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அனைவரும் மனிதநேய மக்கள் கட்சியிலே இணைந்து மக்கள் பணியை ஆற்றலாம். ஆற்றுவதற்கு நீங்கள் முன்வர வேண்டும் என்று சொல்லி, அருமை சகோதரர்களே, நிச்சயமாக இறைவனுடைய உதவியினால் ஒரு புதிய வரலாற்றை தமிழகத்திலே தொடங்கி இந்தியா முழுவதும் இன்ஷா அல்லாஹ் சாதித்து காட்டுவோம் என்று சொல்லி, என்னுடைய உரைக்கு பிறகு இந்த மாநாடை இவ்வளவு சீரோடும் சிறப்போடும் இங்கே ஏற்பாடு செய்வதற்கு அல்லும் பகலும் பாடுபட்ட பல மாவட்டங்கள் இருக்கின்றது. அந்த காஞ்சி மாவட்டத்தில் இந்த மாநாடு நடைபெறுவதனால் கூடுதல் பணிகளை செய்த காஞ்சி மாவட்டத்தினுடைய தலைவர் சகோதரர் மீரான் மொய்தீன் அவர்கள் நன்றி உரை சொல்லி, அதற்கு பிறகு இறை வேண்டுதலுடன் மாநாடு நிறைவடையும். மாநாட்டுக்கு வந்தபோது எப்படி கட்டுக்கோப்பாக வந்தீர்களோ, வேகம் இல்லாமல் நிதானமாக வந்தீர்களோ, அதே போன்று என் அருமை சகோதர சகோதரிகளே, செல்லும் போதும் வீணான பிரச்சனைகளில் எதிலும் ஈடுபடாமல் நாம் நிச்சயமாக மனிதநேயம் மிகுந்தவர்கள் என்பதை நிலைநாட்டக்கூடிய வகையிலே நீங்கள் அமைதியாக உங்களுடைய ஊர்களுக்கு கலைந்து செல்ல வேண்டும். இந்த மாநாட்டிற்கு வந்த கடைசி தொண்டனும் தன்னுடைய ஊருக்கு சென்று விட்டான் என்ற செய்தி வந்த பிறகுதான் நாங்கள் தூங்குவோம் என்று சொல்லி, நன்றி உரைக்கு பிறகு துஆவுக்கு பிறகு அமைதியாக கலைந்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். வாஹிர் தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.